அம்மன் ஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஆவணி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் அப்படின்னாலே சூரியன் சிம்ம ராசியில் செஞ்சிருக்கக்கூடிய மாதம் தான் ஆவணி மாதம். இதுவரைக்கும் சூரியன் கடகராசியில் இருந்திருக்கிறாரு. தமிழ் மாதத்தோட 5வது மாதம் இந்த ஆவணி மாதம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆங்கில மாதத்துக்கு 17/8/2024 முதல் 16/9/2024 வரைக்கும் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு சுப கிரக மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சுப நிகழ்ச்சிகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் மிகவும் முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோகுலஷ்டமி அப்படிங்கிற கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம கொண்டாடிக்கிட்டு வர்றோம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஆவணி மாதத்தில் தான் நமக்கு வருது இந்த வருடம். அதே மாதிரி விநாயகருக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விழா அப்படின்னா அது விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி இந்த ஆவணி மாதத்தில் வருது. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயக பெருமான மனமுருகி நம்ம வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் சிம்ம ராசியில் இருக்கிறாரு. செவ்வாய் ரிஷபத்தில் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போகிறாரு. புதன் கடகத்தில் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு புதன் சிம்ம ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் சிம்ம ராசியில் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறாரு. குரு ரிஷபத்திலையும் சனி கும்பத்திலையும் வக்ரம் பெற்று இருக்கிறாரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும் இருக்குது. இப்படிப்பட்ட கிரக அமைப்போடு தான் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் மேச ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் சுபபலம் பெற்று செஞ்சரிக்கிறாரு. அதனால் இந்த மாதம் முழுவதுமே மேசராசிக்காரர்களுக்கு பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது. குடும்பத்து சூழ்நிலையும் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்க போகுது. இந்த மாதத்தில் ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாக செஞ்சரிக்கிறாரு. கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் அதன் பிறகு நீச்சம் பெறுறாரு. உங்க ராசிக்கு தனசப்தமாதிபதியான சுக்கிரன் வலிமை இழக்கும் பொழுது உங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது வரும். இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு இருந்தாலும் உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வராது. கொடுத்த கடனை வசூலிப்பதில் சற்று சிரமம் ஏற்படும். குடும்பத்தில் ஒவ்வொருவரும் உங்களிடம் கேட்காமலேயே ஒரு சில முடிவுகள் எல்லாத்தையும் எடுப்பாங்க. அதன் விளைவாக சில பிரச்சனைகள்லாம் குடும்பத்தில் வரும். நீங்கள் நினச்சது நிறைவேறலையே அப்படின்னு கவலைப்படுவீங்க. மேசராசிக்காரர்கள்லாம் வரன்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த வரன் கை நழுவி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தில் யாருடைய பகைமையையும் வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது தான் நல்லது. மேசராசிக்காரர்கள் அனைவருமே வக்ரகதியில சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறதால வீண் செலவுகளை குறைச்சிக்குங்க. வெளிநாட்டுல பணியாற்றி வரும் பிள்ளைகளுக்கு தாய்நாடு திரும்பக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த மாதத்துல இருக்குது. ஆவணி மாதம் 8ஆம் தேதி வரை செவ்வாய் அனுகூலமா இல்லை. உங்களுக்கு மாதத்துல முதல் வாரத்திலேயே ஆரோக்கியம் அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம். தேவையில்லாம அலையறதையும் தரக்குறைவான உணவகங்கள்ல உணவு உண்பதையும் பிறரோடு வாக்குவாதம் செய்வதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. இம்மாதத்தின் கடைசி வாரத்தில் எதிர்பாராத செலவுகள்லாம் ஏற்படலாம். மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே மேசராசிக்காரர்கள்லாம் சற்று சிக்கனத்தை கையாளணும். குரு செவ்வாய் இருவருமே உங்களுக்கு சிறப்பாக செஞ்சரிக்கிறாங்க. அதனால் குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துவதால் புதிய வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது மேசராசிக்காரர்களுக்கு. குருவோடு சேர்ந்து விரையாதிபதி செவ்வாயு செஞ்சரிக்கிறதால விரயத்துக்கு ஏற்ற லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சனியின் பார்வையும் உங்கள் ராசியில் இருக்கிறதால உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு உடல்நல குறைபாடும் அதனால் மருத்துவ செலவுகளும் ஒரு சில காலகட்டத்தில் வரும். இனம் புரியாத கவலை அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் உண்டு. சனி சூரியன் பார்வையும் இருக்கிறதால பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகளும் உங்களுக்கு விரயங்களும் வரும். அதனால் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். சனி பகவானோட பார்வையும் சூரியனோட பார்வையும் இருக்குது மேசராசிக்காரர்களுக்கு. கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் தான் இருக்கிறாரு. சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் சனி பகவானை பார்க்கறதால பகை கிரகங்களோட பார்வை இருக்குது. அதனால் எடுத்த காரியத்தில் உங்களுக்கு தடை தாமதங்கள்லாம் வரும். பகை கிரகங்களோட பார்வை இருக்கிறது நல்லதில்லை. அதனால் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியனும் லாபஸ்தானத்தில் சனியும் இருக்கிறது. பிள்ளைகளோட எதிர்கால முயற்சிகள்லையும் உங்களுக்கு
பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். நீங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுமா இருக்கும். பாக பிரிவினைகள்லாம் இந்த மாதத்தில் நடக்காது. சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது அண்ணன் தம்பிக்குள்ளே வரும். நீதிமன்றம் வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் சற்று பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க இந்த மாதத்தில். ஆவணி மாதம் 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாயும் போகிறாரு. அதனால் விஐபிகளோட சந்திப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அவர்களால் ஒரு சில காரியங்கள்லாம் உங்களுக்கு நடக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். உங்களுக்கு பிரிந்து சென்ற உறவினர்கள்லாம் உங்களை மீண்டும் வந்து சேருவாங்க. ஆவணி மாதம் 5ஆம் தேதியே சிம்ம ராசிக்கு புதன் போகிறாரு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியானவர் புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறாரு. அதனால் உங்களுக்கு வெற்றிகள் ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே உயரப்போகுது. உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை வந்து சேரும். அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேலிடத்த ஆதரவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் ஜீவனகாரகனான சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதாலையும் அவர் அதிக பலத்தோடு சஞ்சரிக்கிறதாலையும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலலாம் புதிய பொறுப்புகளும் அதிகமாக உழைப்பும் உங்களுக்கு இருக்கும். உயர்மட்ட அதிகாரிகளுக்கெல்லாம் வெளியூர் பயணங்களும் நிர்வாகத்தினரோட கண்டிப்பையும் உங்களுக்கு மனசோர்வை ஏற்படுத்தலாம். புதிய வேலைக்கு முயற்சி செய்துட்டு இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கவலை அளிக்கும் விதத்தில் இருக்கும். மனதிற்கு திருப்தி அளிக்காத நிறுவனங்கள்லாம் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். சக ஊழியர்களாலும் உங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது. தொழில் வியாபாரத்துலலாம் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு ஒரே சீராக தான் இருக்கும். சந்தை நிலவரத்துலலாம் எதிர்பாராத போட்டிகள் அப்படிங்கிறது வரும். புதிய முதலீடுகளை தவிர்த்துக்குங்க. நிதி நிறுவனங்களாலேயும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். உற்பத்தி எல்லாம் அளவோடு வச்சுக்கிறது நல்லது. முன்பணம் இல்லாமல் சரக்குகளெல்லாம் அனுப்புவதை தவிர்த்துக்குங்க. இந்த மாதம் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் மேசராசிக்காரர்கள்லாம் கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். வங்கிகள்லாம் உயர் அதிகாரிகளோட பழகும் பொழுது சுமூகமாக பழகுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆவணி மாதம் 10ஆம் தேதியே சுக்கிரன் வந்து சுபபலத்தை இழக்கிறாரு. அதனால் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்காம போகும். வருமானம் ஒரே சீராக தான் இருக்கும். ஆடம்பரமான செலவுகள் எல்லாத்தையும் குறைச்சிக்குங்க. சுக்கிரன் வந்து ஆவணி மாதம் 10ஆம் தேதி நீச்சம் பெறுறாரு. அதனால் கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் குறையும். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் புதிய பிரச்சனைகள் உங்களுடைய மன நிம்மதியை கெடுக்கும் விதத்தில் இருக்கும். சட்ட பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம். ஆவணி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் புதன் வந்து உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறாங்க. மாணவர்களுக்கெல்லாம் பாடங்களில் மன ஈடுபடாமல் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடும். அதனால் படிப்பு அப்படிங்கிறது சற்று உங்களுக்கு சவாலானதாக தான் இருக்கும் இந்த மாதத்தில். விளையாட்டு போட்டிகள்லாம் பங்கு பெற்றீங்க அப்படின்னா தோல்வி அப்படிங்கிறது உண்டு. மற்ற மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருக்கிறதும் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு உதவும். பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நெருங்கிய உறவினர்களோட மன நிம்மதி அப்படிங்கிறது குறையலாம். தேவையற்ற வாக்குவாதங்களை எல்லாத்தையும் குறைச்சிக்குங்க. கணவரோடு கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது வரலாம். இந்த மாதம் மேசராசிக்காரர்கள் அனைவருமே சிக்கனத்தை கையாளணும். செலவு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். தேவையற்ற அலைச்சலையும் நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. இந்த மாதம் முழுவதுமே சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாடு அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக மிக நல்லது. ஆவணி மாதம் தொடங்குறதே சனி பிரதோஷத்தன்று தான். அந்த சனிக்கிழமையில் அதுவும் பிரதோஷமாக இருக்கக்கூடிய நாளில் ஆவணி மாதம் தொடங்குது. சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் அம்பாளையும் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக 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 நல்லது. வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு அருகம்புல்ல வச்சுட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களை தேடி வர்றவங்களுக்கு செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னா சத்துக்கள் இருந்த உணவு வகைகளை எடுத்துக்குங்க. காரமான உணவுகளை எல்லாத்தையும் தவிர்த்துக்குங்க. இந்த மாதம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் வரவறிந்து செலவு செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம்.